வயது குழந்தையாக இருந்த சமயம் தன் தந்தையுடன் சீர்காழி சட்டநாத சுவாமி ஆலய குளத்தில் நீராட சென்றார். சம்பந்தர் சிறு குழந்தையாதலால் அவரை கரையில் அமர்த்திவிட்டு சிவபாத விரதியர் குளத்தில் ஆழ மூழ்கி நீராடிக் கொண்டிருந்தார். அப்பொழுது சம்பந்தர் தந்தையை காணாமல் திகைத்தார். முற்பிறவி நல்வினைகளால் அப்பொழுது பார்வதியையும் பரமேஸ்வரனையும் அம்மையப்பராக உணர்ந்து அம்மே அப்பா என்று அழைத்தார். இதை கண்டு இறைவன் கிண்ணத்தில் திருமுலை பால் கொடுத்தருள்க என்று தேவிக்கு கட்டளையிட்டார். அதன்படியே அன்னை உமாதேவி ஞானப்பாலை அழுத குழந்தைக்கு ஊட்ட அந்த குழந்தையும் சிவஞானம் பெற்று திரு ஞான சம்பந்தரானார். வாயில் பால் வழிந்த நிலையில் நின்ற சம்பந்தரை கண்டு அவரது தந்தையார் பால் கொடுத்தது யார் என்று கோபத்துடன் கேட்டு கோல் எடுத்து அதட்டினார். அப்பொழுது சம்பந்தர் தோடுடைய செவியன் என்னும் திருப்பதிகம் பாடி அருளி சிவபார்வதியே இந்த அருளை செய்தனர் என்று தனது தந்தைக்கு உணர்த்தினார். அதன் பின் திருஞான சம்பந்தர் சைவ சமயம் தழைக்க பல்வேறு திருத்தலங்களுக்கு சென்று திருப்பதிகங்கள் பாடினார். தனது 16வது வயதில் நல்லூர் பெருமணம் என்னும் அச்சாள்புரத்தில் தன்னுடைய திருமணத்தை முடித்து அன்பர்கள் கூட்டத்துடன் தானும் சிவஜோதியோவில் கலந்தார். இப்படி சைவம் தழைக்க தோன்றி அயராது பாடுபட்டு வெற்றி பெற்ற ஞான சம்பந்தர் பிறந்த தலம் என்ற பெருமையே சீர்காழிக்கு போதுமானது. புராண வரலாறு. 7 தீவுகள் அடங்கிய இந்த பேரண்டத்தை ஒரு சந்தர்ப்பத்தில் கடல் பொங்கி அழித்தது. அப்பொழுது சீர்காழி திருத்தலம் பிரளய வெள்ளத்திலும் தோணியாக மிதந்து அழியாதிருந்தது. இதனால் இவ்வூர் தோணிபுரம் என்றும் போற்றப்படுகிறது. மகாவிஷ்ணு மாவலி மன்னனின் வேண்டுகோளின்படி தனது 3வது அடியை அவன் தலைமேல் வைத்து பாதாள உலகில் செலுத்தினார். பின்னர் அகங்காரம் ஏற்பட்டு பூமியை நடுங்க செய்தார். இதை அறிந்த சிவாம்சமான வடுகவையவர் தமது திருக்கரத்தால் விஷ்ணுவை மார்பில் அடித்து பூமியில் வீழ்த்தினார். இதை அறிந்த மகாலட்சுமி மாங்கல்ய பிச்சை கேட்க மகாவிஷ்ணுவை மீண்டும் உயிர் பெற்று எழ செய்தார் பரமேஸ்வரர். பின்னர் திருமாலின் வேண்டுகோளுக்கிணங்க இறைவன் அவரது எலும்பை கதையாகி கொண்டு தோலை சட்டையாகி போர்த்தியும் காட்சி தந்தார். இதனால் சீர்காழி பைரவருக்கு சட்டநாதர் என்ற திருப்பெயரும் ஏற்பட்டது. ஸ்தல பெயர்கள். காவிரியின் வடகரை தலங்கள் சீர்காழியும் ஒன்றாகவும் திகழ்கிறது. இதனை கழுமல வளநகர் என்றும் குறிப்பிடுவர். பிரம்மன் தன் தொழில் தடையின்றி நடைபெற வழிபட்டதால் பிரம்மபுரம் என்றும், மூங்கில் வடிவமாக இறைவன் தோன்றி இந்திரனுக்கு அருள் செய்ததால் வேணுபுரம் என்றும், சூரனுக்கு பயந்து தேவர்கள் புகலிடமாக பூஜித்ததால் புகலி என்றும், வியாழன் பூஜித்ததால் வெங்குரு என்றும், பிரளய காலத்தில் தோணியாய் மிதந்ததால் தோணிபுரம் என்றும், ராகு பூசித்ததால் சிரபுரம் என்றும், வராகமூர்த்தி பூஜித்ததால் பூந்தரா என்றும், சிவி சக்கரவர்த்தி பேறு பெற்றதால் புரவம் என்றும், கண்ணன் பூஜித்ததால் ஷண்பை என்றும், பத்ரகாளி காளிகள் பாம்பு பூஜித்ததால் ஸ்ரீகாளிபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆலய அமைப்பு. சீர்காழி நகரின் மைய பகுதியில் 4 புறமும் கோபுரங்கள் உயர்ந்து திருச்சுற்று மதில்களுடன் இவ்வாலயம் விளங்குகிறது. இறைவன் பிரம்மபுரீஸ்வரருக்கும் இறைவி திருநிலை நாயகிக்கும் திருஞான சம்பந்தருக்கும் தனித்தனி ஆலயங்கள் அமைந்துள்ளன. வடக்கு உட்பிரகாரத்தில் முத்துச்சட்டைநாதர் அருள் பாலிக்கின்றனர். தெற்கு உட்பிரகாரத்தில் 63 காட்சியை காணலாம். இங்கு சட்டைநாதர் பலிபீடமும் அமைந்துள்ளது. மேல் பிரகாரத்தில் கருவறை விமானமேறி சென்று தரிசிக்க படிகட்கள் அமைந்துள்ளன. விமானத்தில் பெரிய உருவத்தில் உமாமகேஸ்வரர் தோணியப்பராக காட்சி தருகின்றனர். இவரை அடுத்து மேல்புறத்தில் சட்டைநாதர் சந்நிதி அமைந்துள்ளது. இவர் திருப்பேராலேயே இத்தலம் அழைக்கப்படுகிறது. ஆலய வெளிப்பிரகாரத்தில் வடமேற்கு மூலையில்
திருஞான சம்பந்தர் திருக்கோயிலும் அதன் அருகே திருநிலை நாயகி திருக்கோயிலும் அமைந்துள்ளன. அதன் அருகே பெரிய அளவில் பிரம்ம தீர்த்தம் நாற்புறமும் கருங்கல் படிக்கட்டுடன் அமைந்துள்ளன. இவ்வாலயத்தில் குருமூர்த்தம், லிங்கமூர்த்தம், சங்கமூர்த்தம் என்று 3 வகையான மூர்த்தங்களும் ஒருங்கே அமைந்துள்ளது தனிச்சிறப்பாகும். மலை மீது பெரிய நாயகி சமேதம் பெரிய நாயகராக காட்சி தரும் தோணியப்பரே குருமூர்த்தமாவார். இவர் திருஞான சம்பந்தருக்கு ஞானோபதேசம் செய்த குரு ஆவார். இத்தலத்தில் மூலவராக விளங்கும் பிரம்மபுரீஸ்வரரே லிங்கமூர்த்தமாகும். இவர் பிரம்மனால் பூஜிக்கப்பட்டவர். இவ்வாலயத்தில் பிரம்ம தீர்த்தம், காளி தீர்த்தம், கழுமல தீர்த்தம், விநாயக நதி என 22 தீர்த்தங்கள் அமைந்துள்ளன. இவற்றில் ஞான சம்பந்தருக்கு அன்னை ஞானப்பால் ஊட்டிய இடமான பிரம்ம தீர்த்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சீர்காழி தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள வட்டத்தில் அமைந்துள்ள ஒரு நகரமாகும். சீர்காழி நகரம் முந்தைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பகுதியாக இருந்தது. இந்நகரம் வடக்கே 7 கிலோமீட்டர் தொலைவில் கொள்ளிட ஆறும், ஊரின் நடுவில் கழுமலை ஆறும் மற்றும் தெற்கு எல்லையில் உப்பனாறு என்னும் ஆறுகளும் ஓடும் வளமான நிலப்பகுதியாய் கொண்டது சீர்காழி நகரம். சீர்காழி நகரின் நடுவே புகழ்பெற்ற திருஞான சம்பந்தர் சந்நிதி அமைந்துள்ளது. இக்கோயில் மூலவர் சட்டநாதர் ஆவார். ஆதியில் இத்தலத்தின் பேர் சீர்காழி நகரம், அதுவே தமிழில் சீர்காழி என்றானது. சி மிகவும் உயர்ந்தது. இப்பொழுது இவ்வூரை சீர்காழி என்றும் அழைக்கின்றனர். ஆனாலும் விவரம் அறிந்த சைவ பெரியோர்கள் காழி நகரம் என்றோ சீர்காழி என்றோ தான் தற்போதும் குறிப்பின்றனர். ஆங்கிலேய ஆட்சியில் சீர்காழி நகரம் முந்தைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பகுதியாக இருந்தது. திருச்சிற்றம்பலம்.